Hi, my name is Dr. Suresh Damodharan, endocrinologist in Coimbatore in Ramakrishna Hospital. Endocrinologist the doctor who deals with hormones. Yeah? This is a series of information that we want to discuss. ஒரு கண்டிஷன் இருக்கு, அதுக்கு பேரு கைனகோமேஷியா, which is breast tissue in males. அதாவது ஃபீமேல்ஸ் பிரெஸ்ட் இருக்க மாதிரி மேல்ஸ்க்கு இருக்கிற பிரெஸ்ட் டிஷ்யூ க்ரோத்துக்கு பேரு கைனகோமேஷியா. ஸோ இது வந்து இட் கேன் பி யூனிலேட்ரல் ஆர் பைலேட்ரல். அது ஒரு சைடு இருக்கலாம் அல்லது ரெண்டு சைடு இருக்கலாம். அதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கலாம். அந்த காரணங்கள் வந்து மோஸ்ட்லி ஹார்மோனல் காரணங்கள் தான் இருக்கும். அதாவது டெஸ்டோஸ்ட்ரோன் அப்படிங்கிற அந்த ஹார்மோன் வந்து கம்மியா இருக்கிறது. பிரைமரியா வர்றதுக்கு பேரு பிரைமரி ஹைப்போகோனாடிசம், செகண்டரியா வர்றதுக்கு பேரு செகண்டரி ஹைப்போகோனாடிசம். இது போக லிவர் கண்டிஷன், கிட்னி கண்டிஷன், அது போக ஆல்கஹால், இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல மால் நியூட்ரிஷன், அப்புறம் இன்னும் ஃபியூ அதர் மருந்துகள் கூட இதை காசு பண்ணலாம். அதுக்கு பேரு கைனகோமேஷியா, அதாவது ஆம்பளைகளுக்கு இருக்கிற பிரெஸ்ட் டிஷ்யூ. இதை எப்படி இந்த கைனகோமேஷியாவை பத்தி நம்ம பார்த்தோம். அந்த பிரெஸ்ட் டிஷ்யூ, மேல் பிரெஸ்ட் டிஷ்யூ பத்தி, என்லார்ஜ் ஆற பத்தி, இதை எப்படி இன்வெஸ்டிகேட் பண்றது, இது என்ன ஃபர்தர் டெஸ்ட் பண்றது, இது எப்படி டாக்டர் நம்ம டீல் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு பிளட் டெஸ்ட், நிறைய பிளட் டெஸ்ட் எடுக்கணும். அதாவது கிட்னி டெஸ்ட், லிவர் டெஸ்ட், ஃபுல் பிளட் கவுண்ட், யூரியா, கிரியாட்டினின், யூரிக் ஆசிட், இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஹார்மோன் டெஸ்ட் போங்க. தைராய்டு, கார்டிசால், அதுக்கப்புறம் இருக்கிற கொனரோட்ரோபின், டெஸ்டோஸ்ட்ரோன், ஈஸ்ட்ரடையால், ப்ரோலாக்டின், அதுக்கப்புறம் வந்து டியூமர் மார்க்கர்ஸ், சில டியூமர்ஸ் கெட்கினால மெலிக்னன்சின்னு சொன்னாங்க, அதனால டியூமர் மார்க்கர்ஸ் எல்லாம் செக் பண்ணணும். எஸ்சிஜி, ஆல்பா பீட்டா புரோட்டீன், இதெல்லாம். அது போக வந்து இமேஜிங் பண்ணணுங்க. அதாவது அட்ரினல், அப்புறம் அல்ட்ராசவுண்ட் ஆஃப் டெஸ்டிஸ், பிரெஸ்ட் டிஷ்யூ கூட ஒரு அல்ட்ராசவுண்ட், அந்த மாதிரி இமேஜிங்கும் பண்ணணும். கைனகோமேஷியா, அந்த ஆம்பளை பிரெஸ்ட் டிஷ்யூ க்ரோ ஆகிறத பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இதுல வந்து காரணங்கள் கேட்டாங்க. மருந்து காரணால ஏதாவது காரணங்கள் இருக்கு. நிறைய மருந்துகள் காசு பண்ணலாம். மீத்தல்டோக்டா, அல்டாக்டோன், டிஜிட்டாலிஸ், ரிசர்பின். அப்புறம் முக்கியமான காரணம் இந்த ஜெனரேஷன்ல வந்து ஆல்கஹால் வந்து இட் கேன் காஸ் as if directly வரலாங்க. அதனால மால் நியூட்ரிஷன், அதாவது நியூட்ரிஷன் கரெக்டா எடுக்காம கூட வரலாம். அப்புறம் ஆல்கஹால்னால லிவர் பாதிக்கப்பட்டு சிரோசிஸ்னால கூட வரலாம். இதெல்லாமே கைனகோமேஷியா காஸ் பண்ணும். ஏன் அப்படி வருது அப்படின்னா, அந்த டெஸ்டோஸ்ட்ரோன், அந்த ஆம்பளை ஹார்மோன் வந்து பொம்பளைங்க ஹார்மோனா மாறும். ஈஸ்ட்ரடையால் அப்படிங்கிற ஹார்மோனா மாறுது. அது வந்து ஃபேட் டிஷ்யூ. நம்ம நிறைய ஃபேட், கொழுப்பு, இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல நிறைய கொழுப்புகள் நிறைய வர 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 அந்த கொழுப்புல வந்து அரமெட்டேஷன் ஒரு என்சைம் இருக்கும். அந்த என்சைம் வந்து டெஸ்டோஸ்ட்ரோனை ஈஸ்ட்ரஜனா மாத்திடும். அப்ப மாத்த ஈஸ்ட்ரஜன் லெவல் அதிகமாறதுனால கைனகோமேஷியா, மேல் பிரெஸ்ட் டிஷ்யூ வரும். அதனாலதான் லிவர் பேஷண்ட், அது கொஞ்சம் குண்டா இருக்கிறவங்க, இப்ப இருக்கிற ஜெனரேஷன் கொஞ்சம் குண்டா இருக்கிற பசங்க, குட்டி பசங்க எல்லாத்துக்கும் பிரெஸ்ட் டிஷ்யூ கொஞ்சம் அதிகமா வர்றதுக்கு காரணம் அதேதான். அதனாலதான் டெஸ்டோஸ்ட்ரோன் லெவலும் கம்மியாகி ஈஸ்ட்ரோஜன் லெவல் அதிகமாகுது. சோ இந்த காரணத்தை கண்டுபிடிச்சு கரெக்டா சரி பண்ணிக்கலாம். கைனகோமேஷியா பத்தி பார்த்தோம். ஆம்பளைகளுக்கு இருக்கிற அந்த பிரெஸ்ட் டிஷ்யூ க்ரோத் பத்தி நம்ம காரணங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னென்ன டெஸ்ட் பண்ணணுங்கிறத பார்த்தோம். இந்த டெஸ்ட் பண்றது ஏன் வந்து ஒவ்வொரு டெஸ்டிஸ பார்க்கணும், அட்ரினல் கிளாண்ட் பார்க்கணும்னா, அட்ரினல் கிளாண்ட்ல இருந்து ஈஸ்ட்ரோஜன் வரலாம். அதாவது அந்த டெஸ்டோஸ்ட்ரோன்ங்கிற ஹார்மோன் செக்ரேட் ஆகலாம். அந்த டெஸ்டோஸ்ட்ரோன் ஹார்மோன் வந்து ஈஸ்ட்ரோஜனா கன்வெர்ட் ஆகும். அதே மாதிரிதான் நம்ம டெஸ்டிஸ்ல இருந்து வர்றதும் அதுவும் பார்க்கணும். சோ இந்த மாதிரி அங்கிருந்து ஒரு பிரைமரியா வந்து ஒரு கட்டி வந்து இருந்து கூட க்ரோ ஆகலாம். அதனால கைனகோமேஷியா வரலாம். சோ we need to investigate fully, ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னா முழுசா சரி பண்ணலாம். சோ நம்ம இப்ப கைனகோமேஷியா பத்தி பார்த்தோம். ஹார்மோன் லெவல் மாறுதல்னால ஆம்பளைகளுக்கு வந்து பிரெஸ்ட் டிஷ்யூ டெவலப் ஆகுது. இது வந்து நாம ஃபர்ஸ்ட் வந்து காரணங்கள் நிறைய சொன்னோம். அதுக்கப்புறம் சில மருந்துகள் பத்தி பேசணும். அப்புறம் வந்து டியூமர்ஸ், சில கட்டிகள் காஸ் பண்றது பத்தி பேசணும். அப்புறம் என்னென்ன டெஸ்ட் பண்றதுன்னு பார்த்து பேசணும். இப்போ வந்து காரணங்கள் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இப்போ டியூமர் மாதிரி கட்டி மாதிரி இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணீங்கன்னா இது கரெக்ட் ஆகும். அப்புறம் லிவர் டிசீஸ்னா கொஞ்சம் ஆல்கஹால், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி இதெல்லாம் பண்ணணும். இப்ப இருக்கிற
இருக்கிற ஜெனரேஷன் நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி ஃபேட் டிஷ்யூ ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால சின்ன பசங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஃபேட், அவங்க அப்பா அம்மா வந்து ஒரு 15 வயசு 16 வயசுல கொஞ்சம் ரொம்ப உருண்டையா ஒரு பையனை வந்து ரொம்ப வெயிட் அதிகமா போட்டதுனால அந்த இதனால ஃபேட் அதிகமா இருக்கிறதுனால வரும். பட் ஆனாலும் அது கரெக்டா செக் பண்ணி பார்த்துக்கணும். அதனால தானா அப்படின்னு சொல்லி நிறைய ஃபேமிலி கரெக்டா கூப்பிட்டு வந்து பாக்குறாங்க. அது வந்து ஏன்னா டெஸ்டோஸ்டரோன் ஈஸ்ட்ரஜனா கன்வெர்ட் ஆகிறதுனால வர்றதுங்க. ஸோ நம்ம அதை வெயிட் லாஸ் பண்றதுக்கான நிறைய மெத்தட்ஸ் வச்சு வெயிட் லாஸ் கொஞ்சம் கம்மி பண்ணோம்னா அது எல்லாமே கொஞ்சம் மேல் ஹார்மோனா மாறி அந்த ஆண் உறுப்பு வளர்றதுக்கோ அல்லது வேற டெஸ்டோஸ்டரோன் ஆண்ட்ரோஜன் ரிலேட்டிவா இருக்கிற எல்லா இதுக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இதையும் மீறி ஒரு காரணங்கள் வந்து வேற ஏதாவது காரணங்கள் இருந்துச்சுன்னா மருந்துகள்னால கூட கண்ட்ரோல் பண்ணலாம்.